அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்ட பிறகு அடிக்கடி பேட்டி கொடுக்கும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் 3 நாட்களாக எந்த விதமான பேட்டியும் கொடுக்கவில்லை. அவரது தொலைபேசியும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததாக தகவல் வெளியானது. இந்த சூழ்நிலையில் அவர் அதிமுகவிலிருந்து விலகுவதாக சமூக வலைதளங்களில் தொடர்ந்து செய்திகள் பரவிய சூழ்நிலையில் கோடம்பாக்கத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். அதிமுகவிலிருந்து விலகுவதாக பரவும் தகவல் பொய்யான தகவல் என்றும், பாரதிய ஜனதா கட்சியுடன் அதிமுக கூட்டணி வைத்தால் தாம் அதிமுகவில் இருக்க போவதில்லை என்று வெளியான செய்தி தவறான செய்தி என்றும், தாம் ஒருபோதும் அவ்வாறு கூறவில்லை என்றும், பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி தொடர்பாக தாம் எந்த விதமான எதிர்ப்பு செய்தியை, எந்த அதிருப்தி தகவல் செய்தியை எந்த ஊடகத்திலும் தாம் கூறவே இல்லை என்று அவர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இதனால் தாம் அதிமுகவில் தான் தொடர்வேன் என்றும், ஒருபோதும் அதிமுகவில் இருந்து விலக மாட்டேன் என்றும், அதிமுகவில் இருந்து தாம் விலகப் போவதாக பரவி வரும் வதந்தி தவறானது, பொய் செய்தி, திட்டமிட்டு பரப்பி வரப்படும் வதந்தி என்றும், தாம் எப்போதும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணிக்கு எதிராக இருந்ததில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவர் ராயபுரம் தொகுதியில் தேர்தலில் தாம் தோற்றதற்கு காரணம் அதிமுக பாஜக கூட்டணி தான் என்று அவர் பேசியதாக சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ பதிவு, அவரே அளித்த பேட்டியின் பதிவு தொடர்ந்து வெளியாகி கொண்டிருந்தது. அது அதிமுக பாஜக இடையே அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள், எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அங்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்த பிறகு தாம் ராயபுரம் தொகுதியில் தோற்பதற்கு காரணம், அந்த தொகுதியில் தாம் முடிசூடா மன்னனாக திகழ்ந்து வந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடன் அதிமுக கூட்டணி வைத்ததால் ஒரு 40,000 வாக்குகளை தாம் இழந்தேன் என்றும் ஜெயக்குமார் பேசுவதாக அந்த வீடியோ பதிவில் தகவல் இருந்தது. தற்போது அந்த தகவலை ஒப்பிட்டு இப்போது மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்திருப்பதால் அவர் திமுகவில் இணையப் போவதாக வதந்தி பரவியது. இந்த சூழ்நிலைதான் அதற்கு மறுப்பு தெரிவித்து அதிமுகவில் இருந்து தாம் ஒருபோதும் விலகப் போவதில்லை என்றும், விலகவில்லை என்றும், பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்தது தொடர்பாக தாம் எதிர்ப்பு கருத்து, அதிருப்தி கருத்து எதையும் தெரிவிக்கவில்லை என்றும் ஜெயக்குமார் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுகவில் தான் தான் தொடர்கிறேன் என்றும், ஒருபோதும் விலகப் போவதில்லை என்றும் திட்டவட்டமாக கோடம்பாக்கத்தில் இன்று அளித்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். தஸ்திமா பானு.